பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் சனி வக்கர பயிற்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன். சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம். அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர். அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் 9ஆம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி. அப்போ இந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது. சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்க நியாயவான், சத்தியவான், தர்மவான், ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு உங்களுக்கும் சரி கர்மக்காரகன், நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான். அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன், தொழில்காரகன், அதே போல் ஆயுள்காரகன், இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம். சரி சாமி, வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை. இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க 11ஆம் இடத்துல இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டார். வக்ரகதி ஆகிட்டார்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அங்கே கூடவும் ராகு இருக்கார், அதனால் அவரும் சனியோட செய்வார். அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு. சரி, சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு. சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும், ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும், ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும். இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்னு 3 உண்டு. இப்போ அப்படியே ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதுக்கு அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி, மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரயச்சனி, மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு பாதச்சனி. அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க. ஆமாம் சாமி, அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 2/7/2025 பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில். அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆனி மாதத்தில் வருது. 18ஆம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு. சரி, வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை 1ஆம் தேதி. கார்த்திகை 1ஆம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு 17/11/2025 திங்கட்கிழமை. அப்போ இது சற்றேறக்குறைய பார்த்தோம்னாக்க 138 நாள். 138 நாள் அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு சராசரியாக 30 நாள் வச்சாக்க 4 12 120 ப்ளஸ் 18 நாள். சற்றேறக்குறைய இந்த 138 நாள் 4.5 மாதம் இந்த கடகராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்தில்னாக்க ஆட்டி படைச்சிருவார். சில தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் 2023லேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம்
அப்படின்றத பொறுத்தளவுக்கு 6/3/2026. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதுக்கு அடுத்தது 90 நாள் தான். அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த 2.5 வருஷமாக ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர். அப்போ ஈஸ்வர பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க? நியாயவான், தர்மவான். சரி, அவரை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று எம்பெருமான் விநாயகர், அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர். இவங்க 2 பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த 138 நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள், எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள், எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும். அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது, சனி காயத்ரி மந்திரம் இருக்குது. அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். மந்தக்காரகன், கால் ஊனமுற்றவர். அதனால் அவர் எப்போதுமே ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா? சிம்மராசி நேயர்கள், மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1, 2, 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதமும் சிம்மராசி நேயர்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான், 7ஆம் இடத்துக்கும் சனி பகவான். அப்போ 7ஆம் இடத்துலரே ஆட்சி பெற்று போயிருக்காரு. அப்போ 7ஆம் இடத்துல வக்கர நிலையும் பெறுறாரு. அப்போது இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற போது சிறு சிறு உபாதைகள்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தார். அதுலேயும் பார்ட்னர்ஸோட தொழில்களில் உபாதைகள் நிறைய இருந்தது, பார்ட்னர் தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியோடையும், மனைவியாக இருந்தால் கணவனோடையும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழி, தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா வக்கரம் பெறும் பொழுது தீர்வு கிடைக்கணும். ஆனால் 7ஆம் இடத்துலயே ராகு பகவானும் இருக்கார். அப்போ அந்த தீர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப அனுசரணையாகவும் இந்த பார்ட்னரோடையும், அதாவது தம்பதிகள் பார்ட்னரோடையும் ரொம்ப இணக்கமாக ஒரு விட்டு கொடுத்து போய் சரி பண்ணிக்கிட்டு போகிறது தான் சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவோம். ஐயா, சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது. உங்களுடைய ராசியையும் பார்க்கறது ஏற்றத்தை கொடுக்காது. ராசியிலேயே கேத்து வேறு இருக்க, உடல் நிலையில் பின்னடைவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருந்தே தீரும். பார்ட்னர், அதாவது தொழில் பார்ட்னர்களை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். செய்யக்கூடிய வேலைகளில் பிரச்சனைகள் வரும். நேர்மையற்ற செயல்கள் ஏதாவது செய்ய வேண்டி இருந்ததேயானால் அதன் மூலியமாக அரசாங்கத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தாலேயானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசு இயந்திரங்கள், அரசியல்வாதிகள், அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா இவர்கள் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில், அதாவது வியாபாரத்தில், கூட்டு தொழிலில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. புதுசாக முதலீடுகள் போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதுனால பணம் வரும், இருந்தாலும் அதீதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேத்து இருக்கார். அதனால் தேவையற்ற எண்ண அலைகள் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை தோற்கடிச்சிருமோன்ற ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறதும், விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மைண்டை கம்போஸ்டாக வைங்க. இந்த யோகா தெரப்பி எல்லாம் பண்ணுங்க, ரொம்பவுமே நல்லது. உடல் நலத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கழிவு பாதைகளில் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்களேன்னா உங்களுடைய எலும்பு சம்பந்தமான, உங்களுடைய எலும்புகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்போகிறது.
எதிராளிகளை நம்பாதீங்க, நண்பர்களை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலியமாக பின்னடைவு ஏற்படக்கூடிய, பின்னடைவை சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை பலன்கள் எந்த அளவுக்கு மாறுதல்களோ இல்லை ஏற்றங்களோ கொடுக்கும் அப்படின்றத ஐயா ஹரிஹரசர்மாகிட்ட கேட்பேன். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 7ஆம் இடம் ராசிக்கு 7 அப்படின்னாக்க லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னர். தொழில் பார்ட்னர் இந்த காலகட்டங்களை ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப கீழ்த்தரமான செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுயநலம் சார்ந்து அதனால் உங்களை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் கணவர் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளாக இருந்து அல்லது குடும்பம் சார்ந்து தாய் தகப்பனை சார்ந்து வார்த்தை விட்டாச்சுன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு டைவர்ஸ் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன சாமி, ஏன் சாமி இப்படியெல்லாம் பயமுறுத்துறீங்க? உண்மை சுடும், ஆனால் அதுதான் உண்மை. அப்போ இது நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். கணவனாக இருந்தால் மனைவி கூடயும், மனைவியாக இருந்தால் கணவன் கூடயும் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானை பொறுத்தளவுக்கு தான் எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பார். என்ன முறையில் வேணாலும் சாதிச்சிடணும். நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். தனக்கு சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் கீழே இறங்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அப்போ அந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைகள் விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். எப்பொழுதுமே இந்த திருக்குறளில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. வார்த்தையை விட்டுட்டு யோசித்தோம் அப்படின்னாக்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது அந்த சனி பகவான் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் அப்படின்றது சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு ஞாபக மறதி. நல்லா இங்கேருந்து படிச்சுட்டு போய் எக்ஸாமில் உட்காருவீங்க, பேப்பர் எல்லாம் பிளாங்காகவே தெரியும். என்னமோ நினச்சோமோ அப்படின்றது ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடலில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி தலையை குறிக்கக்கூடியது. தலை வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலை வேதனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் முகத்தில் அதாவது இந்த பித்தம் மலம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்கணும். சரி, இதை தவிர சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை உண்டு. அவர் சதசப்தமமாக அவர் மட்டும் பார்க்கல, கூட ராகுவும் சேர்ந்து பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி சிம்மம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அடிவயிறு, இது அதாவது பிறப்புறுப்பு மற்றும் பின்னுறுப்பு, கழிவு பாதைகள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, ஏன் சாமி ஒன்றுமே நல்லா சொல்ல மாட்டிங்களா? நம்ம சொல்ல வர்றது ப்ரிவென்ஷன். இந்த 138 நாளும் வாயும் கையும் பொத்திக்கிட்டு இருந்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரலாம். சரி, இதுக்கு அடுத்தது அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ல் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வண்டி, வாகனம், மாத்ருஸ்தானம். இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வண்டியில் போனோம் அப்படின்னா எதவா போகிறது ரொம்ப நல்லது. எதாவன்னா என்ன, கிளம்புறத ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி 40-50 போனோம்னாக்கா பிரச்சனையை தவிர்க்கலாம். நான் வேகமாக போகிறேன், நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு போனாக்க வம்பு, வழக்கு, கோர்ட்டு, பிரச்சனை, ஆஸ்பத்திரி இது எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர 4ஆம் இடம் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வாகன ஸ்தானம், வீடு ஸ்தானம்னு சொல்லுவோம். அதுவும் செவ்வாயுடைய வீடாக போயாச்சு. இந்த 138 நாளும் சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வீட்டை விற்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னாக்க கவர்மெண்டால் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 138 நாள் ஏதாவது முயற்சி எடுக்கலாமா? ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டாம். 4 மாதம் ஒன்றும் இப்போ தள்ளிவிட போவதில்லை. 17-11-2025 அப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னாக்க ஜெயமாகும். அதே போல் வீட்டு வேலை, நான் சின்ன வேலை தான் எடுக்க போகிறேன், ரெனோவேஷன் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது மிக பிரம்மாண்டமான செலவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னதாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டுவாங்க, தட்டும்போது ஷவரை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்காக திருப்பி வேலை பார்க்க வேண்டிய வரும்.
அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு, அதே போல் புதிய வீடு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது, அதே போல் நிலம் விளைகின்ற நிலத்தை விற்கிறதுக்கு கான்ட்ராக்ட் விடுறது, இது எல்லாத்தையும் தவிர்ப்பது நல்லது. அதே போல் இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், பால், அதே போல் பன்னீர், இதை மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன், எனக்கு நல்லா இருக்குது நேரம், எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு போனோம்னாக்க எக்ஸ்பேன்ஷன் கடுமையாக கொண்டு விட்டு முதலீடையே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மாத்ருஸ்தானம். மாத்ரு அப்படின்னா அம்மா. தாயுடைய உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடம் அப்படின்ற பொறுத்த அளவுக்கு மூட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை மாதிரி ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிருச்சுனாலே உடனடியாக உங்கள் குடும்ப டாக்டரை உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு பார்க்குறது மிக மிக சிறப்பு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ப்ரிவென்ஷன். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சற்று சிரமமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில எளிய பரிகாரங்கள் நம்ம எப்போதுமே சொல்ல வரதை பொறுத்தளவுக்கு எளிய பரிகாரங்கள் தான் சொல்லுவோம். அதுவும் பார்த்திங்கனாக்க அருகில் உள்ள கோயில்களை சொல்லுவோம். அதே போல் முடவன்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே இந்த சிம்மராசி என்பர்கள் வரக்கூடியது இந்த தலைக்கு வந்து தலைப்பாயோட போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி உண்டான எளிய பரிகாரங்களை நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அபரிமிதமான தொல்லைகள் பார்ட்னரோடு வருது. அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது. ஆக இதெல்லாம் வந்து ரொம்ப விவரமாக எடுத்து சொன்னாங்க ரெண்டு பேருமே. அப்போது இதுக்கு என்ன பண்ணினால் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற போது திருநள்ளாறு போய் சென்று வர்றது நல்லது. ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி திருநள்ளாறு போயிட்டு அங்கே வந்து ஒரு 11 தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு வாங்க. இந்த வழிபட்டுட்டு வர்றது மாத்திரம் பத்தாது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான தர்மங்களாக நிறைய செய்யலாம். அன்னதானம் கொடுக்கலாம், வேட்டி தானம் பண்ணலாம். இந்த அன்னதானங்கிறதுல எள் சாதம், தயிர் சாதம் போட்டு பண்ணி கொடுக்கலாம். அதே போல் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்கள், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். அதுபோக இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நொடவன் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நொடவன்னா நொண்டின்னு அர்த்தம். அப்போ அவர் வந்து கால் நொண்டியான கிரகம். அப்போ கால் ஊனமுற்றவர்கள், கை ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதாவது வாக்கரு, ஸ்டிக்கரு, இதுமாரி உள்ள உபகரணங்கள், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் என்னவோ அந்த உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். செப்பல் வாங்கி கொடுக்கலாம். கொடை தான தர்மங்கள் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் செய்யலாம். இந்த துப்புரவு தொழிலாளி அப்படின்னு சொல்கிறத விட ஏழை எளிய மக்களுக்கும் செய்யலாம். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான புஸ்தகங்களும் கூட தான தர்மங்கள் புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஃபீஸ் கட்டலாம், இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனியினால் வரக்கூடிய உபாதைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் கூட்டு தொழிலில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரோடு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதனால் மருத்துவ செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக வீடு வாங்குறீங்க, வாங்குறீங்கன்னா அதனுடைய ஃபுல் டாக்குமெண்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இல்லைன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து, கவிதை, இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாகிரதையாக இருங்க. நிச்சயமாகவே அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தையோ மாற்றத்தையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்காது. உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அரசாங்கம் சொல்லுவதை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற நண்பர்களோட பழகுதல், அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் சற்று தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.